வணக்கம். மேசம் ராசிக்கு வாரம் ராசி பலன். உங்களுடைய ராசியில் குடும்பாதிபதியும் வருமான ஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியுமான சுக்கிரன் வந்து அமரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. வருமான ரீதியிலும் குடும்ப அமைப்பும் நல்ல ஒரு அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு உண்டாகும். இங்கே சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையே பார்க்குறாரு. 2 சுபகிரகங்கள் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்போது திருமண அமைப்பு கைகூடி வரும். கூட்டு தொழில் நண்பர்கள் மூலமாக நல்ல அமைப்பு இந்த வாரம் உண்டாகும். அதே போல் இங்கே 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைஞ்சிருக்காங்க. அதனால் வேலையில் வருமான உயர்வு இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருமான உயர்வும் ஏற்படும். வேலை மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் இப்போது வேறு ஒரு வேலையில் நீங்கள் போய் இப்போ அமைப்பு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த கேதுவும் சனியும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இல்லை. ராகு 11ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறதுனால நீண்ட நாள் மன தேவைகள் அனைத்தும் இப்போது பூர்த்தி அடையும். 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இணைவு பெற்றிருந்தாங்க. இப்போ சனி மட்டும் அமர்ந்திருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விரய செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக இந்த 7 சனியில் முதல் ஆரம்ப சனி விரய சனி. இப்போது ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறது, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 100 ரூபாய் செலவு பண்ணுறது பெரிதாக நினைக்க மாட்டாங்க. ஒரு பாவத்தில் சனி அமர்றாருன்னா முதல்ல வந்து அவருடைய தாக்கம் சிறிய அளவில் இருந்தாலும் அது வந்து சிறுக 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 பெரிதான ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். பார்த்துக்கலாம், வருமானம் வருது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சிறுக சிறுக ஒரு பெரிய தொகையை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பை இப்போ கண்டிப்பாக 12ஆம் இடத்துல சனி தருவார். அதனால் சிக்கனத்தை கடைப்பிடிங்க. வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிச்சம் பிடித்து வைத்தால் அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனியில் உங்களுக்கு அந்த பணம் உதவியாக இருக்கும். அடுத்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடத்துல இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் பலமாக அமர்ந்திருக்கிறாரு. தாய் வழி உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. படிக்கும் மாணவர்களுக்கு இந்த அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திர மங்கள யோகமும் இந்த வாரத்தில் உண்டாகிறதுனால இந்த வாரத்தின் இறுதி 7ஆம் தேதியில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சி அடைகிறாரு. இது ஒரு சாதகமான அமைப்பு தான். நீண்ட நாளாக செவ்வாய் நீச்ச அமைப்பிலே இருந்துட்டார். உடல் ரீதியில் மன ரீதியில் தேவையில்லாத குழப்பங்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க. இப்போ 5ஆம் இடத்திற்கு அவர் வராரு. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். ராசிக்கு அதிபதி 5இல் வரும்போது திடீர் திருப்பங்கள், திடீர் மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். அதுவும் கேதுவுடன் இங்கே செவ்வாய் இணைவார். அதனால் தேவையில்லாத குழப்பங்களை விட்டுருங்க. இருந்தாலும் முன்கோபத்தை கொஞ்சம் குறைப்பார் செவ்வாய். வந்து நீங்கள் மூர்க்க குணமான ஒரு அமைப்பு, எதையும் யோசிக்காமல் சட்டுன்னு கோபப்படக்கூடியவராக இருப்பீங்க. இந்த கேதுவுடன் இணையும் போது உங்களுடைய மூர்க்க குணமான ஒரு அமைப்பு இங்கே குறையும். அதே போல் வெளிநாட்டு தொடர்பு மூலயமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இங்கே 3, 4 ஆகிய தேதிகளில் சந்திரனும் கேதுவுடன் இணைகிறாரு. உடல் ஆரோக்கியம், வண்டி வாகனம், வீடு இது போன்ற அமைப்புகளில் கவனம் தேவை. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.